Cartoon TV viewers, wish you a very happy Vinayagar Chaturthi wishes to you all. இந்த ஒரு கலர்ஃபுல்லான ஸ்வீட்டான ஒரு டேல நான் ஒரு சூப்பரான செலிபிரிட்டியோட உங்க எல்லாரையும் மீட் பண்ணலாம்னு வந்திருக்கேன். நம்ம செலிபிரிட்டி யாரு அப்படின்னா கானானா இவங்க அப்பா ஃபேமஸ்ங்க. குத்துப்பாட்டு அப்படின்னா நம்ம செலிபிரிட்டி தான் ஃபேமஸ். அது மட்டும் கிடையாது, 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே இவரோட சாங்க கேட்டா கண்டிப்பா ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்கன்னே சொல்லலாம். எந்த ஒரு டைரக்டருக்குமே அவங்களோட மூவில ஒரு குத்துப்பாட்டு வேணும் அப்படின்னா அவங்களோட மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் பர்சன் யார் தெரியுமா? நம்மளோட செலிபிரிட்டி தாங்க. எஸ், ஐ அம் டாக்கிங் அபவுட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா. வணக்கம் 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 சார். எப்படி சார் இப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சார், இது எப்படி ஏதாவது ஒரு எனர்ஜி மீட்டர் வச்சிருப்பீங்களோ? அது இறங்கவே மாட்டேங்குது. இப்பவுமே ஒரு கலகலப்பான இது எங்க இருந்து சார் வந்துச்சு ஃபர்ஸ்ட்? என்னடா ஒரு விநாயகரே வந்து விஷ் பண்றான்னு நினைக்காதீங்க. எல்லாரும் என்ன விநாயகர் மாதிரி தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கால எங்க இருக்கு? நான் தான் உங்களை தொட்டு கும்பிடணும். உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சார், நீங்க மியூசிக் போட்டாதான் அதிரும். நாங்கலாம் நீங்க பேசினாலே அதிருது. ஆக்சுவலா எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வந்தாலே அதிருதுன்னுவாங்க. உண்மையா அவ்வளவு வெயிட். கண்டிப்பா சார். அப்படியே இந்த ஸ்டுடியோ ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க இருக்கறதுனால மட்டும் தான். டபுள்ஸ் மூவில அதுல உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் எப்படி? வா இல்ல, உண்மையாவே ஆக்சுவலா அதெல்லாம் ரொம்ப அப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பா வந்து என்ன எப்படியாவது இந்த மீடியா மியூசிக் ஃபீல்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கனவு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து முதல் படம் வாய்ப்பு கிடைக்கும் போது 41 வயசு. ஸோ அவரோட கஷ்டங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார் உண்மையாகவே. ஏன்னா இல்லை சின்ன வயசுலேருந்து சித்தப்பா எல்லாரும் வந்து மியூசிக் ஃபீல்ட்னால என்னால் அதை தாண்டி வர முடியல என்னால். அதனால வந்து சின்ன வயசுல நல்லா மியூசிக் கற்றுக்கிட்டு என்னால் நான் அவருக்கு ஒரு மில்லினியம் இயர் எனக்கு அப்போ வந்து ஐ திங்க் 19 years to 20 years நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்போ எல்லா டைரக்டரும் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, அப்பா கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே. அப்போ நான் கீபோர்ட் பிளேயர், அப்பா கிட்ட பிளேயரு. ஸ்ரீ மியூசிக் பண்ணுற ஐடியாலாம் இருக்கான்னு கேட்பாரு. சேரன் சார் கேட்பாரு, சுபாஷ் சார், KS வைக்குமார் சார் எல்லாரும் கேட்பாங்க. அப்போது பண்ணோம் சார். ஆனால் அதுக்குன்னு ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணி நான் வந்துட்டேன். மீடியாவுக்கு வந்துட்டு கீபோர்ட் பிளேயர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவும் ஓகே இதுக்கப்புறம் படிக்க வராதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ வந்து பாண்டியராஜன் சாரும் இதே மாதிரி வந்து கேட்டார், மியூசிக் பண்ணுற ஐடியாலாம் இருக்காப்பான்ட்டு. என்ன சார் ஆனோன்னா எல்லாரும் இதே கேட்குறீங்க? இருக்குது சார், பட் அது வர நேரத்தில் வரோம் சார். இப்போ தானே சார் 19 ஆயிடுச்சு, அவ்வளோதான் சார் சொல்லிட்டு போயிட்டு 1 hourல வந்துட்டு ஒரு படம் புக் ஆயிருக்கு, நீ பண்றியா? நான் பட் ஷாக்கே ஆகலை. ஏன்னா ஒரு கலாய்ப்பாரு எனக்கு தெரியும். ஆமா சார், படம் சீன் மாதிரி ஏன் சார் நான் கலாய்க்கிறீங்க? அதெல்லாம் வேணாம் சார், பொய் சொல்லாதீங்க சார். இல்லப்பா சத்தியமா சொல்றேன், அம்மா சத்தியமா சொல்றேன் பண்ணாரு. என்ன சார் அம்மா சத்தியெல்லாம் போடுறீங்கன்ட்டு. இல்லப்பா பிரபுதேவா சார் தான் ஹீரோன்னு இன்னும் எனக்கு ஆஹா இல்ல ஹாப்பி இல்ல, அப்பயே டவுட் ஆச்சு. இது பொய் தான் இது சார். ஆமா, எனக்கு முதல் படமே பிரபுதேவா சார் போது எனக்கு ரொம்ப ஷாக்கு சார். பயங்கரமா இருக்கு சார், இதை நீ கதையா பண்ணுங்க சார், நல்லா ஓடும். அடா பாவி நம்பவே மாட்டேன்ப்பான்னு சொல்லி. ஹீரோயின் யார் தெரியுமா? உனக்கு பிடிச்ச ஹீரோயின் தான் மீனா சார். மீனா மேடமா இப்போ 100% கன்ஃபார்மே ஆயிடுச்சு. நீங்க எதை கலாய்க்கிறீங்க சொல்லுங்க சார். நான் நீனாப்பா நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன்ப்பா, அப்பா கிட்ட வா பேசுறான்னு சொல்லிட்டு. அப்போ பிரசாத்ல தான் இருந்தார் அப்பா கிட்ட போயிட்டு, அண்ணா இது மாதிரி ஸ்ரீக்கு ஒரு படம் கொடுக்கலான்னும் போது உண்மையாக அப்பா ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்னடா எனக்கு 41 வயசுல முதல்ல படம் கிடைச்சிது, எனக்கு 19 வயசுலயே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அப்பா என்கிட்ட ஒன்றும் பெருசாலாம் கேட்கல. ஒரு படம் இல்லை ஸ்ரீ, உன்னால வந்து 1000 படம் வந்து பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி தான் பண்ணு. சும்மா ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் எனக்கு வரலன்ட்டு நின்றுட்டேன்னா அது ரொம்ப அசிங்கமா இருக்கும், அது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்பா கிட்டே அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 250 மூவிஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் கீபோர்ட் பிளேயராக. எனக்கு ஒரு இது தெரிஞ்சுது ஆக்சுவலாக, லைக் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒலி ஆமாம் வந்து சரி பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு. பட் அது வரைக்கும் நான் வந்து ஜஸ்ட் கீபோர்ட் பிளேயராக, லைக் நோட்ஸ் கொடுப்பாங்க, அதை வாசிப்பேன், நல்லா இருக்குன்னுவாங்க. எல்லாம் கம்போசிங் முன்ன பின்ன அனுபவமே கிடையாது. ஸோ அது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சேலஞ்சிங். அந்த ஃபர்ஸ்ட் டே கம்போசிஷன் பிரசாத்தில் நடக்குது. பிரபுதேவா சார் இருக்கார், பாண்டியராஜன் சார் இருக்காரு. ஆமா இல்ல கையெல்லாம் இது பாருங்க இப்படிதான் வச்சுருக்கிறேன். ஆக்சுவலா கிளாஷுவலா இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஆக்சுவலா நடுக்கும், அது ஆக்சுவலா நடுங்குது. ஆமா சொல்லிட்டு அப்படியே தாளம் போடுற மாதிரி. என்னடா அது தெரியாம கமிட் பண்ணிட்டோமோ, ஏன்டா இது ஒழுங்கா கீபோர்ட் பிளேயரா தான் டெய்லி பணம். ஆமா டெய்லி அப்பவே எனக்கு 10,000 ரூபாய். ஆமா 10,000 ரூபாய்.
இது வந்து நடா இது பயம் வர இருக்கு சொல்லிட்டு சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கீபோர்டில் கை வைக்கும்போது வாங்கஜின்னு சவுண்டு. இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா வைரமுத்து சார் வராரு. ஆஹா ஆஹா போச்சுடா, கை காலில் இப்படி ஆடுது ஐயான்னு சொல்லிட்டு என்ன சுச்சுவேஷன் தம்பின்னாரு. என்கிட்ட கேட்டாரு, சார் இந்த மாதிரி முதல் படமே உங்க கூட ஒர்க் பண்றது மிகப்பெரிய பாக்கியம் சார் எனக்கு சொல்லிட்டு. கண்டிப்பாப்பா நம்ம என்ன சுச்சுவேஷன் சார் வந்து பண்றேன் சார். என்ன சொன்னாருன்னா லைக் கல்யாணமே வேணான்னு ஒரு ஹீரோ கல்யாணம் பண்ண என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு பாட்டு சார். ஆனால் ஜாலியாக பாடுற மாதிரி டியூன் பண்ணிருப்பிய ஒரு பாட்டு பாடினாரு. அந்த டியூனை போடினாரு. இல்லை சார் டியூன் இப்போ தான் பண்ண போகிறேன். நான் வரதுக்காக வெயிட்டிங்கன்னாரு. ஆமாம் சார். ஸோ சொல்லிட்டு அப்புறம் வச்சேன். சரி என்ன எல்லாமே ட்ரை தானே சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சார் பாட்டுமா சார் பாடுப்பாங்க. வாவ் எல்லாரும் கிளாப் எல்லாம். ஸோ எல்லா ஷாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. டியூனா கேட்கும் போது ஒரு ஜாலி இருக்கு இந்த பாட்டில். ஸோ ஒன்று வைரமுத்து சார் பாருங்க. நான் இப்போ ஊரை சுற்றும் காற்று ஒரு சைக்கிள் டியூபில் தானாக மாட்டிக்கொள்ள மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன், என் தோளில் மீது கல்லை நான் நான மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாரு. அந்த பாடல் தான் முதல் கம்போசிஷன். நடுக்கம் வந்துட்டு மத்தவங்கள அதிர வச்சிருக்கு இல்லையா மியூசிக் போட்டோனே. சார் இப்போ நான் உங்கள்ட்ட உங்களோட ஃபர்ஸ்ட் சான்ஸ் பத்தி கேட்டேன் இல்லையா, ஆனா நீங்க அதுல ஒருத்த மறைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்து உங்க அப்பாக்கு வந்துட்டு லெட்டர் எழுதுனீங்களாமே. எல்லாரும் வந்து 19 வயசுல பாத்தீங்கன்னா லவ் லெட்டர் தான் எழுதுவாங்க ஒரு பொண்ணுக்கு. எப்படி சார் நீங்க சின்ன வயசுல அப்பாக்கு வந்துட்டு நான் மியூசிக் தான் போகணும் அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. இல்ல அது ஆக்சுவலா 19 இயர்ஸ் கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே. ஆமா 8th படிக்கும்போது. அப்ப இன்னும் வந்து லவ் லெட்டர்ஸ்லாம் அதிகமா கொடுக்க வேண்டிய வயசுல அப்பாக்கு போய் லெட்டர் போட்டுருக்கீங்க. என்னன்னா வாரம் எங்க அப்பா வந்து எங்க போறாரு இல்லையா ஸ்கூலுக்கு வந்துருவாரு. உங்க பையன் ரொம்ப வாழ்தனம் பண்றான், போட்டு பெஞ்செல்லாம் உடைக்கிறான், இங்க டக்குன்னு வாசிக்கிறான், அப்புறம் ரொம்ப இது பண்றான் போது அப்புறம் நான் சொன்னேன் அப்பா கிட்ட இது பாருங்க படிப்பு வரல சொன்ன பிச்சிருவா ஒன்று ஒழுங்கா வா நீ ஸ்கூலுக்கு வா போனா சொல்லிட்டு எங்க டெய்லி எங்க அம்மா நைட்டு வந்து நான் ஒட்டுலாம் கேட்பேன். ஆக்சுவலா எங்க அம்மா சொல்லுங்க சின்ன குட்டி வீடு தான். அப்போ வந்து அவன் தான் படிப்பு வரலன்றாங்க, உங்க ஸ்டுடியோவில் சேர்த்துங்க உங்க ட்ரூப்லன்னு. இல்லைம்மா படிச்சா வேலைக்கு போவான் கை சம்பாதிப்பான், இது வந்து நம்ப முடியாதுமா, நீயே பாரு சில வாட்டி என்னையே திட்டுவேன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாரு நான் அதை ஒட்டு கேட்பேன். சொல்லிட்டு ஒன்னாச்சு ஒரு நாள் நல்ல நமக்கு 9th படிக்கும் போது அதுல கொஞ்சம் லெட்டர் இன்னும் இருக்குது, அங்கங்க அவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது ஒரு பொக்கிஷமா வச்சிரு. கண்டிப்பா என்னன்னா அப்பா நான் தான் ஸ்ரீகாந்த், அப்ப தேவலா இல்ல ஸ்ரீகாந்த் எழுதுவது. வருஷமானா எவ்வளோ பணம் படிப்புக்காக செலவு பண்றீங்க, ஆனா அதுல கொஞ்சம் எனக்கு ஒரு கீபோர்டு ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா என் பையன் தான் ஸ்ரீகாந்த்னு சொல்ல வைப்பேன். அதனால கொஞ்சம் இசை எனக்கு சொல்லி கொடுங்க, ஸ்டுடியோவில் போறப்ப எனக்கு கூட்டிட்டு போங்கன்ட்டு அழகான லெட்டர். ஏன்னா அது உண்மையாவே வந்து அப்பா கிட்ட சொல்றதுக்கும் வேற மாதிரி சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை. சரி இந்த லெட்டர்னும் போது பாருங்க ஒரு லெட்டர் எது இன்ன வரைக்கும் இதா இருக்க பாருங்க, அந்த ஸ்ட்ராங்னஸ்க்காக தான் பண்ணேன். அதை பார்த்த பிறகு உண்மையாவே எங்க அப்பா ஃபீல் ஆகி உடனே ஒரு நல்ல கீபோர்டு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு எல்லார்கிட்டையும் அந்த லெட்டரை காட்டினார். அந்த டைம்ல எல்லா ஹீரோஸ்க்கும் என் பையன் பாருங்க எழுதிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியா இருந்தது அது. ஏன்னா வியூவர்ஸ் ஸ்ரீகாந்த் தேவா சார் கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நான் கேட்க போற அடுத்த क्वेश्चन என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ எனக்கு எழுத போறீங்களா? சார் எழுதுவீங்கல சார்? கண்டிப்பா. ஓகே நீங்க எழுதுனதெல்லாம் நான் வச்சிருக்கேன். எவ்வளவு லெட்டர்ஸ் எனக்காக சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாரம் உங்க வீட்லயும் போய் கண்டிப்பா உங்க வைஃப்க்கு எழுதிருக்கீங்களா? என் வாழ்க்கையிலே வந்து ஒரு தேவதை வந்தாங்க ஆக்சுவலா. சோ நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த படம் வந்து ஆசை படம். ஓகே ஆசை படத்துல ரீரிகார்டிங் போர்ஷன்ல அந்த லைக் அப்போ நானும் ஐ திங்க்
ஒரு 10th படிக்க வேண்டியது. ஓகே பட் ஆனா நான் அதான் சொன்னேன்ல, நான் 8th 9th வரைக்கும் தான் படிச்சுட்டு அப்படியே எப்போ மூடு வருதோ அப்போ ஸ்கூலுக்கு போவாங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8th படிக்கிற பசங்களாம் வராங்க, குழந்தைங்க. ஐ மீன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுன்னு பார்க்கும்போது பட்டாம்பூச்சிலாம் பறந்து லைட் எல்லாம் ஆன் ஆச்சு. ஆமா, அப்படியே அது அலை வந்து ஸ்டாப் ஆச்சு. மேல பறந்த புறாலாம் அப்படியே நின்றுச்சு, பட்டாம்பூச்சிலாம் பறந்து அப்படி ஸ்டாப் ஆச்சு. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா ஃப்ரேமையே. பார்த்தா ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 3 சின்ன பசங்க, 3 பெண்கள், 3 பாய்ஸ், ஆண்கள் வந்தாங்க. சின்ன சின்ன குட்டி பசங்க என்னோட 2 வயசு சின்ன பசங்க தான். வந்துட்டு பார்த்தா அது குட்டி பசங்க சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோல யாருமே கண்டுக்கல. ஆனா நான் மட்டும் காத்துக்கிட்டு இருந்தோமே, வாய்ப்பு வந்துருச்சு. சோ அதனால பாக்கும்போது அதுல ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல, வாழ்க்கை ஃபுல்லா அவங்க என் கூட இருப்பாங்கன்ற ஒரு நமக்காகவே கடவுள் அனுப்பிச்சு வச்ச ஒரு தேவதைன்னு நினைச்சிட்டீங்களா? கண்டிப்பா உண்மையா அப்படிதான் நினைச்சேன். பட் நான் ஏதோ ஹெட்ஃபோன் போட்டுன்னு இப்படி ஐ மீன் ஏதோ கீபோர்டில் இப்படி திரும்பி பண்ணிட்டு இருக்கும்போது என்னை யாரோ கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் உள்ளேருந்து யாரோ கூப்பிட்றாங்க. பட் எனக்கு தெரியல, ஏன்னா ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பின்னாடி வந்துட்டு இன்னொன்னு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு தேவதை. ஓ மை காட். நான் ஒண்ணு பார்த்த என்ன அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல அழ வந்துருச்சு. நீங்க அழுதீங்களா? ஆமா, தேங்க்ஸ் கார்ட்லயே படம் முடிஞ்சிடுச்சு. வை தேங்க்ஸ் கார்ட்ல தான் ஆரம்பிப்பான் படம். தேங்க்ஸ் கார்ட்ல படமே முடிஞ்சிடுச்சு. வாட் ஹேப்பன்? அங்க வந்தோனே அங்கிள் உங்களை யாரும் கூப்பிடுறாங்க. ஓ மை காட் சார், என்ன சார் இப்படி அழ வச்சிட்டாங்க? உண்மையா அப்பா இன்ன வரைக்கும் எனக்கே அழுக வருது, மனசெல்லாம் வலிக்குது. பல நாளா காத்திருந்த ஒரு தேவதை வந்து இப்படி சொல்லிட்டாங்க. என்னடா அது இப்பதான் தேவதை காட்டினாங்க, அதுக்குள்ள தேங்க்ஸ் கார்டு போட்டாங்க. ஓகே, யார் கூப்பிட்டது என்னன்னா இல்ல அங்கிள் அங்க ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க ஹெட்போன் போட கேட்கல அங்கிள். அண்ணன் கூப்பிட்டாங்க. சரி அதெல்லாம் ஓகே, கூப்பிட்டு நான் போய் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு என்ன அங்கிள்னு கூப்பிட்டேன்? ஆமா நீங்க அங்கிள் தானே, எவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க, எத்தனை படிக்கிறேன்னு கேட்டேன். அங்கிள் ஐ 8th. வெறும் 8th மட்டும் சொல்லுமா, அதுலயே அங்கிள் ஆக்சுவலி நான் படிக்கணும்னா 10th தான் படிக்க வேண்டியது. சின்ன வயசுல இந்த ஃபீல்டு வந்துட்டேன். 10th இல்லையே, உங்களை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்கேன், பார்க்கதாம அப்படி இருப்பேன், சின்ன பையன் தான் அப்படியான்னு சொல்லிட்டு அது பாட்டு போயிடுச்சு. நான் ஏதோ கிண்டல் பண்றேன், போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மால சொல்லி அனுப்புவாங்கல்ல, அங்கிள் எல்லாம் கொஞ்சம் இப்பெல்லாம் பேசுவாங்க, உஷாரா ஆமான்னு சொல்லிட்டு. ஆமா அது போயிட்டு என்ன சொல்லிச்சு, ஏதோ அது ஃப்ரெண்டுக்கு எல்லாம் காதுல சொல்லுது, எனக்குள்ள என்னை பத்தி தான் பேசுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் பேசிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்தது. ஐம் சோ சாரி. ஏமா இப்ப என்ன சொல்ல போகுதுன்னு வர பயம் எனக்கு. சாரி சார், உங்களை நான் அங்கிள்னு கூப்பிட்டேன், அண்ணன்னு கூப்பிட்டேன். இல்ல அது கூட பெரியப்பான்னு கூப்பிட்டு போது ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சா? இல்ல எப்படி அதுவே கூப்பிட்டு பயம். என்னம்மா எதுக்கு மறுபடியும்? இல்ல இப்பதான் தெரியும் நீங்க தேவா அங்கிளோட சன்னு சொல்லிட்டு. ஓ அப்படி இப்பதான் தெரியுமா? ஆமா சாரி நான் உங்களை அங்கிள் கூப்பிட்டுட்டேன் சொல்லிட்டு அப்படியே நிறுத்திக்கோ சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதோட போனவங்க தான் எனக்கு மைண்ட்லயே அவங்க பத்தி நினைச்சுன்னு இருந்தேன், என்னடா அது. ஏன்னா குழந்தைங்க வாய்ஸ்ன்றது ஒரு படத்துல வந்து ரொம்ப ரேரா தான் வரும். சோ அதனால வந்து அகைன் ஒரு 6 month 1 year கழிச்சு தான் அவங்கள நான் மறுபடியும் மீட் பண்ணேன். ஆமா. சோ அகைன் வந்தாங்க, வந்துட்டு என்கிட்ட பேசினாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, உங்க பேர் எனக்கு மறந்துட்டேன், நான் ஸ்ரீகாந்த். ஓ ஸ்ரீகாந்தா, ஓகே உங்க பேர் என்ன கேட்டேன். சொல்லலையா சார்? சொன்னாங்க ரசிக்கிறீங்க அந்த ஒலி இன்னும் காதுல கேட்டுட்டே இருக்குதா? கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிக்கோங்க சார். பேரை சொன்னாங்க. அது விண்டு. ஓ காத்து காத்து மாதிரி கேக்குது இனிமையா. ஆமா என்ன பேர் கேட்கவே இல்லையா? சொல்லுங்க சார், அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆர்வமா. ஓகே மறுபடியும் அந்த காத்து பேபி இப்படி பொறுமையா சொன்னாங்களா சார்? என்ன பேர் என்னன்னா பேபியா? என்னன்னா பேபிலாம் கிடையாது, பேபி. ஓகே பேபி இல்ல பேபி. எங்க சொல்லுங்க பேபி. வா கமான். சோ பேபினாங்க. ஓ நைஸ், என்ன புதுசா இருக்கு. இல்ல எங்க அப்பா என் பேர் பேபி, என் தங்கச்சி பேர் வந்து ஃபெச்சி. ஓகே டபுள் டக்கா. ஆமா தங்கச்சி வேற இருக்காங்க, ஃபீல் பண்ணீங்களா சார்? இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணல, இப்ப ஃபீல் பண்ண வச்சாங்க நினைக்கிறேன். ஓகே சோ தம்பி பேர் வந்து பெகா. ஓகே அப்படியே போதுமாமா. இன்னொரு தம்பி இருக்காரு. இருக்காரா? ஓகே சொல்லுமாண்ணா. நான் சொல்லிட்டேன் எப்பதான் ஆரம்பிக்க போகுது கன்ஃபார்மா. கரெக்ட் சூப்பர், நீங்க ரொம்ப ஷார்ப் பண்ணாங்க. இதுக்கு மேல என்ன ஷார்ப், எல்லா பேரும் எப்படின்னு தான் வாங்கிக்கிறது. அவர் ஃப்ரெட்ஸ் அவர் பேரு.
செம்மையா இருக்கு பேரு. நல்ல வேற அண்ணா இல்ல நம்மள போட்டு தள்ளுறதுக்குன்னு. என்னன்னா எங்க வீட்ல எல்லாமே எங்க ஃபேமிலி எல்லாமே ஒரே லெட்டர்ஸ் வைப்பாங்க. ஓகே சூப்பர்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்ச நாள் பேச வாய்ப்பு இருந்தது. அவங்க அப்பா மிகப்பெரிய மியூசிஷியன் ஆக்சுவலி வயலினிஸ்ட். பட் அவர் இல்லை அப்போ ஆக்சுவலி ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டு இருக்காரு அவரு. மீன் இவங்க பேபியா இருக்கும்போது. ஸோ பேசும்போது நான் அப்போ சொன்னேன், நீங்க என்ன 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது, இல்ல பட் பேபி வாய்ஸ் வரும்போது தானே நாங்க வர முடியும்னு சொல்லிட்டு ஓகே நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நீங்க எப்படியாவது பெரியவங்க கோரஸை சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு. நீங்க அப்படி சொன்னீங்களா சார்? உண்மையா சொன்னேன். அதுக்கு மாலைலாம் வரப்பட்ட ஐ பண்ண கேட்கல. ஓ மை காட், இப்படிலாம் பண்ணிட்டீங்களா சார் உங்க காதல் தேவதை? பட் அதே மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு ஹாய் மா நான் ஹலோ அங்கிள்னு சொல்லிட்டு, ஆனா அப்பா ரொம்ப குழந்தைலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் அந்த பொண்ணு. என்னம்மா இன்னைக்கு ஐயோ இன்னைக்கு அந்த கேன்சல்மா இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு நான் இல்லை பரவாயில்ல அங்கிள் நான் மறுபடியும் ஸ்கூலுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு. அது இப்போ எத்தனாம்மா படிக்கிறேன்னு கேட்டார் அப்பா. இப்போ அங்கிள் நான் 10th படிக்கிறேன் அங்கிள். 10th தானம்மா படிக்கிறேன், நீ பேசாம பெரியவங்க கூட சேர்ந்து பாடுமா டெய்லி. இன்னொன்னு அந்த பொண்ணு வா அங்கிள் சூப்பர் அங்கிள்னு சொல்லிட்டு ஆல் ஹாப்பி. நான் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெய்லி அப்பெல்லாம் வந்து எல்லா பாட்டுலயும் கோரஸ் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அதனால டெய்லி வருவாங்க. அதில் நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். அப்புறம் நான் சொல்லுவேன், என்னன்னு தெரியல உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதியான்னு சொல்லிட்டு சொல்லுவேன். வேணா ஸ்ரீ நீ ஏதோ ஃபீல் பண்றேன்னு தெரியுது, நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம் போடுறேன் நானு. அவங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க ஆக்சுவலா. ஸோ என்ன பொண்ணு பாக்குறப்ப கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ போடணும் இல்லையா இப்போட ஊன்னு சொன்னா நான் உடனே இது பண்ணேன்னா இல்ல ஸ்ரீ நான் கல்யாணமே பண்ற ஐடியால இல்ல, நான் ஒரு சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லையா ஒரு நீ ஓகே சொன்னதான் எங்க அப்பா அம்மா அனுப்ப முடியும், நீ இல்லைன்னும் போது நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல பொண்ணு பாருங்கம்மான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. எவ்வளவு பொண்ணு பாத்தீங்க உங்கள மாதிரிலாம் எவ்வளவு பேரு, ஆனா யாரும் கண்ணுக்கு தெரியல. பார்த்தா எனக்கு மட்டும் அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல மாதிரியே இருக்கும் அந்த போட்டோ. சோ நம்ம இந்த பொண்ணு பார்ப்பான்னு பார்த்தா நல்லா இருக்காங்கம்மா. ஏன்பா நல்லா தானே இருக்கு. இல்லம்மா இன்னும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் எங்க ஒரு 49 பொண்ணை பார்த்துட்டாங்க. எல்லாம் ரிஜெக்ட். ஸோ கொஞ்சம் எங்க அம்மா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் சாமிஜி எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் ஆமா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாச்சு ஒரு நாள் சும்மா சொன்னேன் எங்க அம்மா கிட்ட, இல்லம்மா நான் ஒரு பொண்ணு மேல ஆசையா இருக்கு, ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ண மாட்டேது போது அந்த டீல் எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா இது நல்லா இருக்கு, இது இவன் ரொம்ப அடக்கமான பொண்ணு இல்ல ஓகே ஒரு அப்ரோச் பண்ணியும் வேணான்னு இருக்குன்னா சரி போய் கேட்கலாமா யாருப்பா அந்த பொண்ணுமா ஃபெபிதாம்மா. ஃபெபியாப்பா என்னப்பா நம்ம வீட்டுல குழந்தைன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த பொண்ணு, அப்பா ட்ரூப்ல பாடிட்டு இருக்கு. அப்பாவா ஐயோ நல்ல பொண்ணுமா நானும் பார்த்துருக்கேன் குழந்தையில இருந்து அப்பான்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபெபிக்கு ஃபோன் பண்ணி எங்க அம்மாவும் அக்காவும் வராங்க வீட்டுக்குன்னு பொண்ணு போட்ட குத்து அனுப்புனாங்க. ஆக்சுவலா அவன் நினைச்சிட்டாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பத்திரிகை கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, பொண்ணு போட்டவா கண்டிப்பா குத்தன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு எங்க அம்மா போயும் எங்க அக்காவும் போனாங்க. நான் போல எனக்கு ஆக்சுவலா போயிட்டு ஏன்னா ஏதாவது சீன் ஏதாவது உல்டா ஆயிடுச்சுன்னா ஆமா அதனால வந்து ஆமா சொல்லிட்டு மாதிரி ஃபெபி வந்தாங்க அம்மா கிட்ட. வணக்கம்மா நான் தான் ஃபெபி. ஓ நீதாம்மா ஃபெபி, அம்மா ரொம்ப சின்ன வயசுல பார்த்தம்மா சொல்லிட்டு இது போட்டோ காட்டுங்கம்மான்னாங்க. என்ன போட்டோம்மா நான் இல்ல அது ஸ்ரீகாந்துக்கு ஏதோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அந்த பத்திரிக்கை தான் கொண்டு வரீங்க. ஐயோ உண்மையே தெரியாதா, இல்லம்மா உன்னை போய் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காம்மா. அவனே அவன் அவங்க உடனே அவங்க அம்மா உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணுங்க சாரி எல்லாம் வச்சு அவங்க தம்பி ஓடி போய் பூலாம் வாங்கிட்டு வந்து கையில சொல்லிட்டு உடனே அலங்காரம் பண்ணி அவங்க அம்மா வந்து இது மாதிரி வந்து என் பொண்ணுக்கு வரணுமேன்னு நினைச்சு கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லிட்டு அப்படி நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி நீங்க நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நைட் என்னாச்சுன்ட்டு இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்ல என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? அங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தது சொல்றேன் நானு. ஓரளவு தான் சொல்லுவேன் ஆக்சுவலா ஓகேவா, ரொம்பலாம் பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு நல்லா பூ அலங்கெல்லாம் வச்சு பெட்டு என்ன காதெல்லாம் விரியுது. சொல்லுங்க சார் எதிர்பார்க்கிறேன். சோ இப்ப பார்த்தா நான் உடனே கெத்தா பாத்தியா ஜெயிச்சிட்டோம் பாத்தியா அங்க இருந்தா ஜெயிக்கணும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்ட். சோ 15 வயசுல வந்து உனக்கு கரெக்டா சொன்னேன் உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு பாத்தியா கல்யாணம் பண்ணிக்காதுன்னு பார்த்தா இந்த அழுவுது பக்கத்துல உட்காந்து.
பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? ஐயோ என்னையா பயமா இருக்கு, இந்த நேரத்துல எழுத பயமா இருக்கு எனக்கு என்னமோ. இல்ல ஸ்ரீ, நீ எப்படி பிரசாத்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இது பண்ணியோ, ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்தோன்னே எனக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உண்மையாவே இத்தனால நான் சொல்லாத காரணமே, எங்கடா அது நம்ம லவ் பண்ணி பிரிஞ்சிட போறோம், நீ பொண்ணு பார்க்க போறேன் எங்க வீட்டுல பார்க்க போகும்போது நான் போய் ப்ரேயர், அவ்வளவு ப்ரேயர் பண்ணேன், கேண்டில்லாம் ஏற்றி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிலாம் பண்ணேன், எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சொல்லிட்டு நல்லபடியா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இல்ல சார், அது வேண்டாம், நம்ம அத அப்புறமா பேசிக்கலாம். சண்டைலாம் ரொம்ப வந்து வச்சுங்களா? கண்டிப்பா சார், அதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். எப்படி சார் குத்துப்பாட்டுனாலே உங்க பேர் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அதுல எப்படி அதுல இருக்க ரகசியம் என்ன? நீங்க எந்த பாட்டை போட்டாலும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிரும் இல்லையா? அது ரொம்ப ஈஸி. ஒரு பாட்டு போடுவேன், போடும்போது சைலண்டா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல அப்படி பண்ண நினைச்சிங்களேன், அதுல ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஓகே, சோ என் உடம்பு ஆடிச்சுன்னா அந்த பாட்டு இட்டு. ஏன்னா எவ்வளவு பெரிய உடம்பே ஆகுதுன்னா நீங்க ஈஸியா ஆடுறீங்களா? இவ்வளவு பெரிய உடம்புல இருந்து தானே சார் வருது. உடம்ப கம்மி பண்ணாம வச்சிருக்கு. சூப்பர். இதான் சார், இப்படியே தான் சார் நீங்க இருக்கணும். கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை முழுவதும் இதே மாதிரி. நம்ம உள்ளேட்ட பிறகு சாதனை பாட்டுல ஆட்டன்னு வச்சுங்களேன், அந்த உண்மையான பல்ஸ் போயிடும். ஓகே, நம்மளே இப்படி ஆடிட்டால ஆடி ஓகே ஆடலான ஓகே அந்த பாட்டு இட்டாரா. கண்டிப்பா சார். அந்த குத்து படத்துல ஒரு போட்டு தாக்கு சாங் சார், பட்டி தொட்டி எங்கேயும் பயங்கரமா கலக்கி ரொம்பவே சூப்பராக போன ஒரு சாங். இப்பவுமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு ஃபயர் குறையவே இல்லை. அந்த பாட்டை கொஞ்சம் எங்களுக்காக பாடிட்டு சொல்லுங்க சார். அது நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த படம் வந்து கம்போசிங் வந்து நாகர்கோவில்ல பண்ணோம். அந்த கம்போசிங் நானும் வெங்கடேஷ் சார் மட்டும் போயிருந்தோம். ஏன் சிம்பு சார் வந்து அங்க வந்து கோவில்னு ஒரு படத்துல வந்து ஷூட்டிங்ல நாகர்கோவில்ல இருந்தாரு. ஸோ நாங்க அங்க போயிட்டு அவர் நல்ல ஞாபகம் பிரேக்ல வந்து அந்த சாங் கேட்டாரு. கேட்கும் போது சொன்னாரு, ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பேர் கிடைக்கும், ஆஸ் எ டான்ஸரா எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா நானே நல்லா டான்ஸ் ஆடுவேன், பட் என்னாலே ஆட முடியாத அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. ஆட முடியாதுன்னா அவ்வளவு டஃப்பா இருக்கு பீட் எல்லாமே, அதனாலதான் அவ்வளவு குஷியாவே இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னது என் காதல் இன்னும் ரிங்காரமா அதை ஒலிக்குது. ஆக்சுவலா சொல்லிட்டு நான் கிளம்புறேன், எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இந்த சாங் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இது ஓகே எனக்குன்னு சொல்லிட்டு சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த சாங்னா இல்ல உண்மையாவே வந்து ஏன்னா அது ரொம்ப ஃபர்ஸ்ட், ஐ மீன் எனக்கு வந்து டபுள்ஸ் முதல் படம், செகண்ட் வந்து குத்து. ஸோ அப்போ என்ன ஆச்சு, அந்த ரூம்லலாம் வந்து ரொம்ப பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அடிக்கடி அந்த சர்வ் பண்ணுவாங்களா அவங்க வந்து, சார் கொஞ்சம் லெவல் கம்மி பண்ணுங்க ரொம்ப சவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா ஆஸ் அ ஹோட்டல் ஸ்டாஃபா வந்து அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தவிர, பக்கத்து ரூம்ல வேற ஏதோ ஃபேமிலி அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் உங்க சாங் நல்லா இருக்கு, நாங்களாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலாம், அவங்களா ஹோட்டல்ல வந்து பண்ணாங்க சொல்லிட்டு. ஸோ அப்பவே தெரிஞ்சிச்சு இந்த பாட்டு நல்லா ஹிட் ஆகும் சொல்லிட்டு. பண்ணலாமா? எஸ் ரெடி. இந்த பாட்டுக்கு இவங்க டான்ஸ் ஆடுவாங்க, இப்படி ஆடினா போதும். ஓகே டான்ஸ் சார், இந்த கேமரா மட்டும் இல்லனா நேரா இங்க நின்னு ஆடுவேன் சார் டான்ஸ். ஆக்சுவலா எல்லாம் கேமரா மட்டும் தான் ஆடுவாங்க. புதுசா இருக்கு. இல்ல நீங்க இவ்ளோ பெரிய லெஜெண்ட் உட்கார்ந்திருக்கீங்க, இன்டர்வியூ பண்ற ஒரு சின்சியரான வேலையை விட்டுட்டு வந்தனா அதுக்கு அப்புறம் திட்டு. நீங்க சொன்ன உடனே ஒரு எஸ்பி சேகர் சார் ஜோக் ஒன்னு ஞாபகம் வந்தது. எல்லாம் கேமரா மட்டும் தான் ஆடுவாங்க நீங்க சொன்னல, இந்த கேமரா மட்டும் இல்லனா நான் பயங்கரமா ஆடுவேன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அவர் ஜோக் ஒன்னு இருக்கும். ஆக்சுவலா ஒருத்தர் ஃபுல்லா வந்து அந்த தோட்டா வச்சிருப்பாரு, ஆக்சுவலா கன் வச்சிட்டு எஸ்பி சேகர் எப்படியாவது அவனை இது பண்ணணும் அந்த பாஸ் சொல்லுவாரு. ஓகே ஊன்னு சொல்லுங்க பாஸ், இந்த துப்பாக்கியால ஒரே அடி. ஏங்க துப்பாக்கியால சுடதானே செய்வாங்க, அது மாதிரி நீங்க வந்து இந்த கேமரா மட்டும் இல்லன்னா இப்படி எல்லாம் கலாய்க்கிறீங்க, பயங்கரமா மிமிக்ரி பண்றீங்க. மிமிக்ரிலாம் சான்ஸே இல்ல சார், எல்லாத்துலயும் ட்ரை. சார் நீங்க ஏன் நடிக்க கூடாது? இப்பதான் தோணுது வில்லன் கெட்டப்ல எல்லாம் இப்ப பேசுறீங்க. நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலா. ரியலி? எப்ப சார்? மியூசிக் பண்ற மாதிரி. ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஓகே நம்ம பாட்டு பாடலாம். சாங் போட்டு தாக்கெல்லாம் பாருங்க, அப்படியே எம் குமரன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மெலடியான ஒரு சாங் கொடுத்திருப்பீங்க இல்லையா? எப்படி இப்படி ரெண்டு ஜானர்லயுமே அவ்வளவு சூப்பரா காமிச்சிருக்கீங்க. எம் குமரன் மறக்க முடியாத படம் என் லைஃப்ல. ஸ்டேட் அவார்டு கிடைச்சது உண்மையாவே வந்து ரொம்ப நாள் கனவு. அப்பா கிட்ட வந்து அது ஒரு 5-6 கொத்தா வச்சுட்டு பார்க்கும்போது இதெல்லாம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் முதல் தடவை வாங்குறப்போ அது வாங்கும்போது ரொம்ப நான் ஈஸியா நினைச்சிருந்தேன், அதெல்லாம் வாங்குறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப கஷ்டம். அதாவது அதுக்கு அவார்ட்லாம் வாங்கணும்னா அதுக்கு தனியாக வர உழைக்கணும். ஐ மீன் கமர்ஷியலாகவும் இருக்கணும்,
அந்த கமர்ஷியல் பாட்டு ஒரு அவார்டுக்கும் போகணும் அந்த பாட்டு. அந்த அளவுக்கு தரமாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது அந்த வாங்கும்போது அப்பா உண்மையாவே வந்து என்கிட்ட சொல்ல. இதே மாதிரி எப்போதுமே வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அம்மா கிட்ட தான் சொல்லுவாரு. அன்னைக்கு எழுதி வச்சிருந்தான் அந்த பேப்பர்ல, இன்னைக்காவது ஒரு நாள் உங்க பேர் சொல்லுவேன் நானு சொல்லிட்டு. அன்னைக்கு அவன் நிறைவேற்றிட்டாண்டின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தாரு. இதை விட ஒரு பெரிய அவார்டு உங்களுக்கு தேவையே இல்லையா? ரொம்ப எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து எங்க அம்மா விஷ் பண்ணாங்க ஆக்சுவலா. நீ சாங் எல்லாம் போட்டு காட்டின, டபுள்ஸ் போட்டு காட்டின, குத்து போட்டு காட்டின, அப்புறம் நடுவு ஏன்னு கூட ஒரு சில 3 அப்பதான் ஏஐ ஒர்க்ல நடந்துட்டு இருக்கு, ஜித்தன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ பட் இந்த பாட்டு சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுதுப்பா. உன்னோட அம்மாவை நான் சொல்ல, எல்லா அம்மாவுக்கும் வந்து இது கண்டிப்பா ஒரு உணர்வு கண்டிப்பா இருக்கும்ப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே எப்பவுமே பெண்கள் நீயே ஜூன்ஜுலாய் பெண்கள் நீயே I like you செப்டம்பர் பழமழை நீயே அக்டோபர் மழை நீயே I love you உன்னை போலும் I love you என்ன வேண்டும் வாழ்வு அப்படியே சொல்றியா? அது என் கண்ணில் நீரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே தோழிலே. அடுத்து வந்து ஜித்தன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுல ஒரு சாங் நான் சொல்லவே தேவையில்ல, கச்சேரி சரி எந்த மேரேஜா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஆ முதல் அக்குதானடா அப்படின்னு பயங்கரமா நானே பாடுறேன் பாத்தீங்களா. அது கூட ஒரு லிரிக்ஸாவே எனக்கு சொல்ல வரல, ஒரு பாட்டா தான் பாட வருது. அது என்ன இருக்கு, என்ன இன்ன வரைக்கும் என்ன கண்டுபிடிக்க முடியல. ஆமா சார், உங்களோட கல்யாணத்துல போட்டாங்களா? நீங்க அதுக்கு டான்ஸ் ஆடுனீங்களா? இல்ல கண்டிப்பா போட்டாங்க, நல்ல ஞாபகம் போட்டாங்க. சூப்பர், நானே போய் பாடினேன் அந்த பாட்டு, நல்ல ஞாபகம் இருக்கு. சோ அது சொன்ன மாதிரி உண்மையாவே அது பெரிய மேஜிக் இருக்கு அந்த பாட்டுல. சோ அதுக்கப்புறம் நானும் அந்த டைரக்டர் ரொம்ப பாட்டும் அது மாதிரி பண்ணோம். என்னால அந்த அந்த இட்ஸ் என்னால கொடுக்க முடியல ஆக்சுவலா, உண்மையா சொல்ல போனா. அது நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி இன்னொரு ஹிட்டான ஒரு சாங் கண்டிப்பா வரணும்னு. சார் இவ்ளோ நேரம் அந்த பாட்டை பத்தி பேசியாச்சு. நான் நிறைய டைம் அவுட்ல ஆடியோவை தான் கேட்டிருக்கேன். நீங்க வந்து என் கண்ணு முன்னாடி பாடுற ஒரு சீக்வென்ஸை பார்க்கணும் சார். நான் செம்ம சாங் அது. ஹா முதல் லக்கு தானடா, ஏ அக்கா பொண்ணு கிக்கு தானடா, ஏ முதல் செட்டு தானடா, இவ எவ சில்வ தட்டு தானடா. முதல் லக்கு தானடா, ஏ அக்கா பொண்ணு கிக்கு தானடா, ஏ முதல் செட்டு தானடா, இவ எவ சில்வர் தட்டு தானடா. பட்டாங்குச்சிக்குள்ள பயண்டி ரெண்டு பேரும் கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னலாம். 8ஆம் நம்பர் போல தேகத்தை நானு இப்போ 1ஆம் நம்பர் ஆக்க போறேன்டா. நீங்க வந்துட்டு இதே மாதிரி விஜய் சார் படத்துல ஒர்க் பண்ணீங்க, சிவகாசி. அதுலயும் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லையா? அதுல தீபாவளி சாங்லாம் சான்ஸே இல்ல, எல்லா சாங்குமே அதே மாதிரி ஹிட். அத பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? விஜய் சார் என்ன சொன்னாரு? இல்ல விஜய் சார் வந்து ஓப்பனா சொல்லணும், ஏன்னா எனக்கு சிவகாசி படம் புக் ஆகும்போது எனக்கு அது வரைக்கும் நான் ஒரு 4 படம் 5 படம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னால வந்து விஜய் சார் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டு நான் பார்ப்பேன் ஆக்சுவலாக.
அப்பா படங்களே ரொம்ப குஷி அதெல்லாம் போயிட்டு பார்ப்போம். பார்க்கும்போது அந்த அவ்வளோ ஓப்பனிங் அப்படி இருக்கும். பார்க்கும்போது எப்படா பண்ண போறோம் இது மாதிரிலாம் படம், ஆச்சரியமா இருக்கு. இந்த விஜய் சார் படம் பக்கத்துல நம்ம பேர்லாம் வரும்போது எப்போ வரும்னு தெரியல அதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்ச நேரத்துல எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு நான் படம் ஆரம்பித்து முன்னாடி ஒரு 5வது படமே எனக்கு விஜய் சார் கிட்ட இருந்து கால் வந்தது. உண்மையா ஷாக்கு. சார் ரத்தம் சார் தான் பேசினாப்பா. சார் வந்து சிவகாசி படம் நீங்க பண்ணணும் சொல்லிட்டு, சார் பண்ணலாம் சார், எவ்வளவு பேர் கம்பெனி இல்லைங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே சார் யார் ஹீரோ? விஜய் சார். விஜய் சார். சார் எனக்கு எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு, பாண்டியராஜன் சார் ஒரு கலாய்க்கிறாங்களா? ஏன்னா அப்ப அந்த போன்ல எல்லாம் போன் கலாய்ப்பாங்க. ஆக்சுவலா இப்போ சில போன்ஸ் எல்லாம் வந்து கலாய்க்கிறாங்களா அது மாதிரி. சார் ரத்தம் சார் தானே சார்? தம்பி நான் தான் பேசுறேன் சார். விஜய் சார் உண்மைதானே சார்? உண்மைதான்ப்பா சொல்லிட்டு அப்புறம் பேரரசு சார் ஆக்ட் பண்ணாரு. ஆக்சுவலா அதான் சொல்றேன், அது வரைக்கும் வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு ஒரு இசையமைப்பாளர் இருக்காருன்ட்டு ஒரு எல்லாருக்குமே தெரியும். இந்த பட்டி தட்டி இந்த சந்து அந்த சந்து அந்த சந்து பட்டி, அதாவது நான் சொல்றது கன்னியாகுமரியில முட்டு சந்து, அந்த நாகர்கோவில்ல மூத்திர சந்து, குறுக்கு சந்து அதெல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் போயிட்டு வந்து என் பேரு வந்து அங்க போச்சு இந்த சிவகாசியால. அது கண்டிப்பா இந்த நேரத்துல பேரரசு சாருக்கும் விஜய் சாருக்கும் ரத்ன சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அதாவது அவ்வளவு மாஸ்னா மாஸ், எல்லா பாட்டும் ஹிட். ஆமா, அதுவும் விஜய் சாரும் சொன்னாரு. எப்ப சொன்னாருன்னா, என்னால நான் நெஞ்சிருக்கும் வரைன்னு ஒரு படம் பண்ணேன். அதுவும் செம்ம சாங் இருக்கு. அதுல கூட ஒரு முறை பிறந்தேன் சாங்லாம் பயங்கர ஃபீலா இருக்கும் சார். அப்போ சார் தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு. ஏன்னா படம் டைரக்ஷன் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார் தான். அப்போ விஜய் சார் தான் சீஃப் கெஸ்டா வந்து அப்போ என்கிட்ட சொன்னார், ஸ்டேஜ்ல சொன்னாரு, ஸ்ரீகாந்த் இருக்காரு, அதாவது நான் எவ்வளவு படம் பண்ணியிருக்கேன், பட் ஒரு சில பாட்டுக்கு வந்து அவ்வளவு பெருசா ஹிட் ஆகாது, பட் சிவகாசில எல்லா பாட்டும் ஹிட்னு சொன்னது வந்து உண்மையாவே எனக்கு அவ்வளவு நேரம் அந்த படம் ஒர்க் பண்ணலாம் தெரியல. பட் அவர் சொல்லும் போது தான் தெரியுது, ஓ அவ்வளவு பண்ணியிருக்கோமா சொல்லிட்டு. விஜய் சார்லாம் வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரியும், அப்பா கூட இருக்கும்போதே நல்லா ஃப்ரெண்டா இருப்பாரு. ஸோ என்னோட பைக் வந்து அவர் எடுத்து ஒரு படத்துல யூஸ் பண்ணாரு, அந்த மாண்புமிகு மாணவன் சொல்லிட்டு ஒரு படத்துல. நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ அவர் வந்து சியலோன்னு ஒரு கார் இருக்கும், ஒயிட் கலர் சியலோ. அது வந்து ஒரு கார் போகுதுன்னா அது பின்னாடி ஒரு 100 பைக்கு ரொம்ப பேர் போவாங்க. அது விஜய் சாரோட காரா தான் இருக்கும், அவ்வளவு ஃபேமஸ் அந்த கார். அப்போ வந்து என் பைக் வந்து ரொம்ப மாடலா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நான் யூஸ் பண்றேன்னாரு விஜய் சார். எனக்கு வந்து குடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஒரு வாய்ப்பு கிடைக்குமா விஜய் சார் அந்த சீட்ல உட்கார வாய்ப்பு கிடைக்குமா சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன், சார் நீங்க யூஸ் பண்ற மாதிரி நீங்க ஓகே சார், ஃபைட்டர் கிட்ட தான் குத்துற போறீங்க சார் பட்டு உஷார் சார். எனக்கு தான் சார் சொல்றேன். ஓ உங்களுக்கா? நான் ஏதோ ஃபைட்டர் யூஸ் பண்ண தாதாலாம் வருவாங்களா, டேய் ஒட்டி போடுங்க அந்த பைக் வாங்கலாம். நீங்க தாதாவா நடிக்க மாட்டீங்களா? ஏ தாதாவா தானே இருக்கும். சோ உங்களுக்கு சார் சொல்லிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு அவர் சொன்னா மாட்டீங்க. அதனால சியோல சாவி என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீங்க அது வரைக்கும் இந்த கார் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. எனக்கா எப்படா கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணுறேன். ஆமா சரி நான் சொன்னேன், இல்லை சார் ரொம்ப காஸ்ட்லி காரு வேண்டாம் சார், இது நீங்க பைக் எடுத்துன்னு போயிடுங்க, பயமா இருக்குது. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் அந்த மேனேஜர் வந்தாரு, சார் ஒரு 5 days தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது இந்த படத்துல, ஒரு சாங்காக யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பைக் ரொம்ப நல்லா இருக்கும், படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலான்ட்டு சார் சொன்னார். என்னமோ சார் சார்கிட்ட சொல்லிட்டே சொல்றேன், சார் யூஸ் பண்ணா ஓகே சார். இல்ல சார் பைக்கே வந்து சார் வீட்டில் தான் நிக்க வச்சிருக்கேன் டெய்லி. அப்படிங்களான்னு சொல்லிட்டு நான் போய் சில நைட்ல எல்லாம் போய் பார்ப்பேன், அந்த பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்துல பார்த்தா பைக் இருக்கும் அங்க. ஆக்சுவலா செம்ம கெத்துறா பைக்னு சொல்லிட்டு. அந்த அதிர்ஷ்டக்கார பைக் பேர் என்ன? யமஹா.
ஆர்டி ஆர்டி 350. 350. அது தோனி இருக்கார்ல கிரிக்கெட், அவர் வந்து ஒரு 35 பைக் வச்சிருக்காரு அதே மாதிரி. ஓ மை அது கலெக்ட் பண்றது தான் ஒரு ஹாபி ஆக்சுவலா. ஓகே ஓகே சூப்பர். ஸோ ரொம்ப அழகா இருக்கும். அப்பவே நான் ரொம்ப பேஷனா வச்சிருப்பேன். நீங்க வேணா அந்த படம் பாருங்க ஆக்சுவலா கிரீன் கலர்ல. ஸோ அப்புறம் படம் வந்து படம்லாம் முடிச்சுட்டு ரீ ரெக்கார்டிங் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்டு தலைகீழ மேல இருந்து விழுவும் அந்த பைக்கு. அட பாவிங்களான்னு யோசிச்சீங்களா? எனக்கா ஐயோ நெஞ்சு வலியா வந்திருக்குல்ல. மேல வந்து டமா டிங்கு டங்கா டிங்கு விச்சு 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 சொல்லிட்டு விடும். எனக்கு அப்பவே ஆஹா காலி. அதுக்கு அந்த மியூசிக் நான் தான் வர பண்ணோம் ஆக்சுவலா. அப்போ நோட்ஸ் நால கீபோர்ட்ல போடுறேன் அவர் தான் கேக்குது. அப்ப சொன்னப்ப ரொம்ப கம்மியா இருக்கு, ஹெவியா ஏத்துப்பா. எங்க ஏத்து. அப்புறம் நான் வந்து அப்போ வந்து அவன் மேனேஜர் வந்தாரு, பாபு மேனேஜர். நல்ல அண்ணா என்ன கவுத்துட்டீங்க, மொத்தமா கவுத்துட்டீங்களே கூட்டம் சேர்ந்து. என்ன சொல்லிதானே அனுப்பிச்சாரு, தண்ணி தவிர அது டூப்பு தான். ஓ சூப்பர். அதே மாதிரி பைக் ஒன்று டூப்பு. உண்மையாவே நானே ஷாக் ஆயிட்டேன் ஆக்சுவலா. அதாவது அது ஆக்சுவலா வந்து மேல இருந்து விழுந்தது, அந்த ஸ்டிக்கர்லாம் வச்சு நம்ம வண்டி மாதிரி பண்ணி சொன்ன நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கேர் எடுத்தாரு அந்த பைக்கு. அவர் இது ஸ்ரீயோட பைக்கு, கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ நீங்க பாருங்க அந்த பைக் நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், சூப்பரான ஒரு விஷயம். சோ அந்த மறக்க. சோ அது மாதிரி நாங்க விஜய் செல்ல முன்னாடியே தெரியும் எங்களுக்கு. சோ வந்து எனக்கு வந்து அவர் படம் கொடுத்த பிறகு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஹாப்பி ஆயிட்ட பிறகு அவர் என்ன வந்து பார்க்கும்போது, அப்பாக்கு தெரியுமா நம்ம படம் பண்றதுன்ட்டு ஒரு கேட்ட விதம் வந்து எப்படின்னா, அதாவது அப்பா வச்சு அவ்வளவு படம் பண்ண, இப்ப சன்னை வச்சு பண்றதுக்கு வந்து அப்பா எவ்வளவு ஹாப்பியா இருப்பாருன்னு ஒரு இதுக்காக கேட்டாரு. சார் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு சார், உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு. அப்பா இல்ல அவரு வேணாம் நானே வந்து பாக்குறேன்னு சொல்லி வந்து அப்பா பார்த்தாரு. ஸோ பார்த்துட்டு ரொம்ப நேரமே பேசியிருந்தாங்க அப்பாவும் விஜய் சாரும். பேசிட்டு ரொம்ப திருப்தியா இருக்கு சார் சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அது ஒர்க்கு. அப்புறம் என்னாச்சு, எனக்கு தெரியாது பேரரசு சார் வந்து என்னை வந்து அந்த படத்துல வில்லனா கமிட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரியாது அப்போ வந்து ரொம்ப பேருக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஆனா அப்ப சிவகாசின்னும் போது அவரு அப்பதான் எனக்கு ஒரு 4 படம் முடிஞ்சிருக்கு. என்னால அவருக்கு சாலிகிராமத்துல ஒரு ஸ்டுடியோக்கு நான் வந்து போயிருக்கும் போது 4 பேர் என்ன ஃபாலோ பண்ணாங்க ஆக்சுவலா. ஆமா ஸ்டுடியோனா உள்ளலாம் வராது, ரோட்ல வச்சுட்டு போனோம். இப்படி திரும்பி பாரு, அவங்களால இந்த பில்டிங்டா அந்த பில்டிங் தான்டான்ட்டாங்க. ஏன் ஃபாலோ பண்றோம் திரும்பினா மட்டும் மேல பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போயிட்டு இப்படி திரும்ப அவங்கள இப்படி திரும்பிடுவாங்க, ஏன் அந்த பில்டிங் தான்டான்னு சொல்லி. சரி நான் அப்புறம் போயிட்டேன். அப்புறம் வந்து இந்த படம் கம்மிட் ஆகி இருக்குதான் சார், ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 4 பேர் உங்களை ஃபாலோ பண்ண ஞாபகம் இருக்கா சார்? சார் இப்போ கூட ஞாபகம் இருக்கு சார், நானே பயந்துட்டேன் இன்னொரு கலகு. அது நாங்க தான் சார். என்னையா சார் ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்டீங்களா சார்? சார் சிவகாசி படத்துல ஒரு மிரட்டலான ஒரு வில்லனை தேடி இருந்தோம் சார், கடவுள் ரூபத்துல உங்களை காட்டினாங்க சார். அது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார், அதான் ஃபாலோ பண்ணேன் ஆக்சுவலா. ஸ்ரீகாந்த் மீன் தேவோட சன்னு அப்ப தெரியாது. அப்போ உங்க மீடியாலாம் அவ்வளவு ஃபேமஸ் இல்ல, யாருன்னு கண்டுபிடிச்சாதான் ஃபாலோ பண்ணோம். அப்புறம் வந்து நீங்க உள்ள போயிட்டு ஸ்டுடியோல வந்து கேட்டோம், சரி இவர் வந்து தேவாசோட சன்னு. அப்படியா, ஓகே. அதான் சார் நீங்க படத்துக்கு மியூசிக்கும் பண்றீங்க, அந்த வில்லனும் நீங்க பண்ணிடுறீங்களா, ஒரே பேக்கேஜா முடிச்சிடலாம். இல்ல நான் சொல்லிட்டேன், இல்ல சார் இந்த நடிக்கிற வாய்ப்புன்னு ரொம்ப பேர் இருக்காங்க, எனக்கு உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் கிடையாது நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை வேறனா கொடுங்க சார் சொல்லிட்டு. சார் பயங்கரமான சீன் சார், அசின தூக்குற மாதிரிலாம் இருக்கு சார். அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு உண்மை இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்ட்டு. இந்த சிவகாசி படத்துல நீங்க நடிக்கிறீங்க சொல்லிட்டு அவர் உண்மையாவே சொன்னாரு, காமெடியா சேலஞ்சு விட்டு பாரு, எப்படியா உங்களை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் நீங்க பாருங்க சார், நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த சிவகாசி படத்துல நான் நடிக்க மாட்டேன் பாருங்க, நீங்க ஒரு டயலாக் விட்டீங்களா? பார்த்தா ஒரு நாள் நான் கம்போசிங்ல இருக்கேன், விஜய் சார் எங்க இருக்கீங்க என்ன சொல்லிட்டு, என்னங்க பாட்டு இப்படி என்னங்க நீங்க எப்ப முடிப்பீங்க சார்? முடிச்சிடறேன் சார், எங்க இருக்கீங்க சொல்லுங்க. அந்த விஜய் அப்பெல்லாம் போறமால் வந்து விஜய் சேஷன் மகன் கல்யாண மண்டபம், அப்போ அங்கதான் இருக்கேன், ஒன்னே வாங்கினாரு. நானும் என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போயிட்டு, சார் என்ன சார் சாங் டைம் இருக்கா சார்? இல்ல அதெல்லாம் இல்ல, இந்த ஷர்ட் நல்லா இருக்கா பாருங்க, ப்ளூ கலர் ஷர்ட்ல செம்மையா இருக்கு சார், எனக்கும் தச்ச மாதிரி இருக்கு சார் சொல்லிட்டு போடுங்களேன். போட்டு போயிட்டு ஆக்ஷன் பார்த்தா நடிக்க வச்சுட்டாங்க. நான் இல்ல பாருங்க சார், ஏதாவது பாடுங்க சார். என்ன சார் பாடணும்? பாடுங்க சார் ஏதாவதுன்னு பார்த்தா மாமாவும் பொண்ண கூடு சொல்லி பார்த்தா நடிக்க வச்சிட்டாங்க. பார்த்தா அங்க தாயிட்ல பாத்தீங்களா நடிக்க வச்சிட்டாங்க. இது எல்லாமே பிளான், எனக்கே தெரியாது ஆக்சுவலா. ஒரு நாள் உண்மையாவே நல்ல ஞாபகம் இருக்கு, சிவகாசி அந்த அது ஒரு நடிக்க எப்படி, அதாவது நான் சொல்லிதான் வந்திருக்க மாட்டாங்க, பட்
அப்புறம் நான் சொன்னேன் இல்ல சார் நீங்க ஏதோ சீனா அந்த விட நடிச்சிருக்க மாட்டேன், பாடுற மாதிரின்னா ஓகே தான் சார்ன்னு சொல்லிட்டு. அது உண்மையாவே அது ஒரு மிகப்பெரிய, அதாவது இன்ன வரைக்கும் 100 படம் கிட்ட போயிட்டேன். எங்க போனாலும் யார் தெரியல, சிவகாசி படத்துல மாமாவை பண்ண கூட இவர்தான் வாங்க. அது ஒரு சீன்ல தானே, பட் அந்த ரீச், அந்த விஜய் சார் படத்துல எல்லாம் நடிச்சதெல்லாம் அப்பா அப்பா என்ன ரீச். ஐயோ சூப்பர் சார், சான்ஸே இல்ல. கண்டிப்பா. அதுவும் பாருங்க உங்களோட புகழ் தெரியாமலே நீங்க வந்து தேவாசரோட பையன், ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தெரியாம 4 பேர் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வில்லன் கேரக்டர் கொடுக்கிறதுக்காக சினிமா உங்களை தேடி வந்திருக்கு சார். இல்ல ரொம்ப பேர் கேட்பாங்க என்கிட்ட, கே எஸ் ரவிக்குமார் சார் கூட கேட்டாங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க பிரபுதேவா சார் 2 வாட்டி வந்தார் வீட்டுக்கு தேடிட்டு, வில்லு படம்னு நினைக்கிறேன், அது ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு வில்லு படத்துக்கும் வந்தாரு. அப்புறம் ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் பண்ணார்ல, அதுக்கும் வந்தாரு வீட்டுக்கு. ஸ்ரீ நீங்க பண்ணு ஸ்ரீ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் போயிட்டு வீட்டுல. எங்கடா பார்த்தா கூட்டிட்டு போயிட போறான்னு சொல்லிட்டு, இல்ல சார் எனக்கு வேணாம் சார் அது நடிக்கிறது. ஏன்னா ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா ராஜா சாரா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், ரகுமான் சாரா இருக்கட்டும், எல்லாமே ஒரே ட்ராக். அந்த ட்ராக்கை நம்ம கரெக்டா பண்ணிட்டாலே, இல்ல மெயினா நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் விஜய் ஆண்டனி சார் கிட்ட கேட்டேன், சார் சூப்பரா பண்றீங்க சார் சொல்லிட்டு, அவர் நடிக்க தான் வந்திருக்காரு ஆக்சுவலா. ஆமா, நான் அதுகிட்ட அவர்கிட்ட கேட்டேன், நான் படம் ஆடியோ ரிலீஸ்க்கும் வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் தான் சேர்ந்து ரிலீஸ் பண்ணோம். அப்ப நான் கேட்கும்போது இல்ல சார் நான் நடிக்க தான் வந்தேன், அப்படி ட்ராக் மாதிரி மியூசிக்ல போயிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஓகே, எனக்கு இல்லாத போது உண்மையாவே மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இதுல சாதிச்சிட்டு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சார் இப்போ நீங்க இவ்ளோ படம் கம்போஸ் பண்ணிருக்கீங்க, மியூசிக் பண்ணிருக்கீங்க, பாடி கூட இருக்கீங்க இல்லையா, அப்பா எப்பவாவது வந்துட்டு உங்ககிட்ட சூப்பரா பண்ண ஸ்ரீ அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரா? அல்ல அப்பா இல்ல ரொம்ப பாராட்டுவார் ஆக்சுவலா. அப்படியா? டைரக்டா டைரக்டெல்லாம் நல்லா இருக்குப்பான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாரு, நல்லா பண்ணிருக்கான் சாங், ரொம்ப நல்லா பண்ணிருக்கான் சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுவார் ஆக்சுவலா. மறக்க முடியாத பாராட்டுனா என்னவா இருந்துச்சு சார்? இந்த எம்குமரன் அவார்டு பாராட்டு மறக்க முடியாதுனால. அப்புறம் இப்ப ரீசெண்டா திருநாள் ரொம்ப பாராட்டுவார். பழைய சோறு பச்சை மிளகா அந்த திருமணம் அந்த சாங் வந்து அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும். அது சொன்ன மாதிரி ஒரே ஒரு வானம் பாட்டு ரொம்ப பிடிக்கும் பாட்டு. ஆஸ் எ கம்போசரா அந்த பாட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கப்பா. அரசப்பான உள்ள ஆசைய ஒலிக்கிற ஒரே ஒரு வானம், ஒரே ஒரு பூமி, ஒரே ஒரு வாழ்க்கை அது நீதான், ஒரே ஒரு வாழ்க்கை அது நீதான். எனக்கு அதே மாதிரி இந்த சாங் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு முறை பிறந்த சாங்லாம் வந்து சில காலேஜ்லாம் நான் போய் பாடுவேன் அந்த பாட்டு. அந்த பாட்டு நான் பாடும்போது ரொம்ப கேர்ள்ஸ் அழுகுறாங்க, என்னன்னே தெரியல ஆக்சுவலா, ஏதோ ஒரு ஃபீலா என்னன்னு தெரியல. காற்று வீசும் மாலையில் கடற்கரையில் நடை போடணும், முந்தானைதான் பாய்மரம் படகேறி திசை பாடணும், ஒளி வீசிடும் இரு கண்கள் தான் இரு காட்டிடும் கலங்கரையா, ஒளி சேரவே வழி இல்லையே இது செய்வது அது பிழையா, நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி வைத்து சாவியை துளைத்து விட்டேன், நீயே என் இதயமடி, நீயே என் ஜீவனடி. பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன், மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன், என் கண்ணில் உன்னை வைத்தே காட்சிகளை பார்த்தேன், ஒரு நிமிடம் உன்னை மறக்க முயன்றதிலே தோற்றேன், நீயே என் இதயமடி, நீயே என் ஜீவனடி, ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன், மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன், என் கண்ணில் உன்னை வைத்தே காட்சிகளை பார்ப்பேன், ஒரு நிமிடம் உன்னை மறக்க முயன்றதிலே தோற்றேன்.
இதயமடி நீயே என் ஜீவனடி சின்னதாக நீ எந்தான் முகம் சுழித்தால் மனம் தாங்குமா உன் கண்ணிலே துளி நீரையும் நீ சிந்தவும் விடமாட்டேன் உன் இடலையும் தரை மீதிலே நடமாடவும் விடமாட்டேன் நீயே என் இதயமடி நீயே என் ஜீவனடி அண்ட் ரொம்ப தேங்க்யூ வெரி தேங்க்யூ சார் நீங்க எங்க ஷோக்கு வந்ததுக்கு உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்குன்னு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இவ்ளோ ஜோவியலா பேசி உங்களோட எல்லா டென்ஷன்ஸையும் எல்லா ரெக்கார்டிங்ஸையும் மறந்துட்டு எங்க கூட ரொம்பவே சூப்பரா பேசிட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து இந்த 1 hour நீங்க சொன்னது ஆக்சுவலா உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த உங்க பேர் நான் கேட்டுக்கவே இல்லையா? தீபிகா. ஓ வா சூப்பர். தீபிகாவுக்கும் நல்லா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நான் வந்து இவ்வளவு 1 hour போனது தெரியாத காரணமே வந்து அவங்க கேட்குற கேள்விகள், அவங்க கொடுக்குற ஆன்சர், அவங்க கொடுக்குற ஜாலி டான்ஸ் அதுதான் காரணம். ஸோ வந்து அதே நேரத்தில் இந்த நல்ல நாள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லார் வீட்டுக்கும் நான் வந்து பேசுற மாதிரி இந்த கேப்டன் டிவி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்மையாவே இந்த கேப்டன் டிவிக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தினோட என்ன ஒரு மாதிரி பார்த்துனேங்கிறாரு, விநாயகரே சொல்றாரு அதான் சொல்லிட்டு. சார் அப்படிலாம் இல்லை சார், உங்க ஃபேன்ஸ்ல என்ன கல்ல தூக்கி அடிச்சிருவாங்க சார். விநாயகர் நல்லதா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.